சம்பந்தப்பட்ட அனைத்துக்குமே தமிழகத்துல நடந்த மக்களுக்கு விரோதமான போக்குகள் எல்லாத்திலையுமே அவரு குரல் கொடுத்திருக்கிறாரு. மக்களின் பால் துணை நின்றுக்கிறாரு. வான் சாகசம் நடத்துறதுக்கு ஹெலிகாப்டர் ரைடு, அந்த ரைடு, இந்த ரைடு எல்லாத்துக்கும் போறீங்க, ஏன் இதுக்கு வரல? சட்டமன்ற கூட்டத்தொடரில் நீங்க என்ன சொன்னீங்க? ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி வருடத்துக்கு 100 நாள் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும்னீங்களே. இப்படி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குல்ல. தங்க மகள் திட்டம், அந்த மகள் திட்டம், இந்த எல்லா திட்டமும் அண்ணா திமுக காலத்துல இருந்து தான் இருக்குது, திமுக காலத்திலயும் இருக்குது. பெயர் மாற்றப்பட்டிருது. எல்லாம் மத்திய அரசாங்கத்தினுடைய ஃபண்டிங்ல நடக்குது. ஒழுங்கா அவன் படம் வாங்கி வித்துக்கிட்டு இருந்தான், புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் நடுவில் நாங்கள் ஒரு சினிமா கம்பெனி ஆரம்பிக்கிறோன்னு. இன்னைக்கு யார் கண்ட்ரோலில் மொத்த தேட்டர் இருக்கு தமிழ்நாடு முழுக்க? சொல்லுங்க பார்ப்போம். எலெக்ஷன் நெருங்கக்கூடிய நேரத்தில் தாவேகான் பக்கம் எத்தனை பேர் வர போறாங்கன்றது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பரந்தூர்ல புதிய விமான நிலையமே வேண்டான்னு போராடக்கூடிய மக்களை சந்திச்சு பேசியிருக்காரு. முதல் கட்டமா உங்களுடைய பார்வை என்ன? முதல் கட்டமா தலைவர் தளபதி அவர்கள் வரக்கூடாது அப்படின்னு பேசல, இந்த இடத்துல வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. மக்களை வஞ்சிக்கும் விதமாக, விவசாயிகளை பாதிக்கும் விதமாக, அந்த மாதிரி மக்களை அழித்து ஒரு திட்டத்தை கொண்டு வராதீங்கன்னு சொல்றாரு. விவசாயங்களையும் நீர்நிலைகளையும் பாதுகாக்கணும்னு சொல்றாரு. மாநாட்டிலேயே ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு. சுற்றுச்சூழலை பாதுகாப்போம்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ தொடர்ச்சியா அதுக்கு எதிராக இருக்கிறதுனால அதுக்கு குரல் கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு 910 நாட்களை கடந்தும் விவசாயிகளுடைய தோழனா நாங்க இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசாங்கம் மெத்தனை போக்குல இருந்தாலும் அதற்காக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம உங்களோட நாங்க நிக்கிறோம்னு சொல்லாமலும், இல்ல அதுக்கு எதிரான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோ சட்டமன்றத்துல ஒரு தீர்மானமோ இது வரைக்கும் நிறைவேற்றின மாதிரி தெரியல. அதுக்காக மக்களின் பக்கம் நிற்போம்னு சொல்றாரு. அரிட்டாப்பட்டியில் எடுத்த நிலைப்பாடை ஏன் எதிரான நிலைப்பாடை இந்த இடத்துல மத்திய அரசாங்கத்துக்கு ஏன் எதிரான ஒரு நிலைப்பாடை எடுக்கல? அப்ப இவர் திருப்பியும் மக்களுக்கு வளர்ச்சிக்கு எதிரானவர்னு என்ன சொல்லுவாங்க? அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் வளர்ச்சிக்கு எதிரானவன் அல்ல. இந்த திட்டங்களை அதுக்கான நிலங்கள் எவ்வளவோ இருக்கு. பல 1000 ஏக்கர் அரசாங்கத்தினுடைய கையகத்துல இருக்கும். அந்த நிலத்துல நீங்க உங்களுடைய வளர்ச்சி பாதையை கொண்டு வாங்க. மக்களை அழித்து, விவசாயத்தை அழித்து, நீர்நிலைகளை அழித்து இந்த திட்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. விஜய் பேசும்பொழுது பரந்தூர் மக்கள்கிட்ட அந்த களத்துல இருந்து என்னுடைய அரசியல் களத்தை நான் தொடங்குறேன் அப்படின்னு பேசியிருக்காரு. அப்படின்னா இது ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜி அப்படிதான் பார்க்கணுமா? இல்லை, நிச்சயமா. நாங்கள் பல நம்மளுடைய இன்டர்வியூலயே பல விஷயங்கள்ல சொல்லியிருக்கேன். அவர் ஜனவரியில இருந்து முழு நேர அரசியலுக்கு வந்துருவாரு. இன்னைக்கு அவரே ஒத்துக்கிட்டாரு. இல்ல, அதுதான் சொல்லியிருக்கேன். நான் இந்த இடத்துல இருந்து நேரடி கலை அரசியலுக்கு வந்திருக்கேன், காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டு நான் வரேன்னு சொல்லியிருக்கிறார். அப்ப இது வரைக்கும் நான் வீட்டுல இருந்து தான் அரசியல் பண்ணேன், இன்னைக்கு தான் நேரடி களத்துல இறங்கியிருக்கேன் அப்படிங்கறதானே அதோட பொருள். இல்ல, அப்படி இல்லை. அதாவதுங்க, இப்போ சம்பந்தப்பட்ட அனைத்துக்குமே தமிழகத்துல நடந்த மக்களுக்கு விரோதமான போக்குகள் எல்லாத்திலையுமே அவரு குரல் கொடுத்திருக்கிறாரு. மக்களின் பால் துணை நின்றுக்கிறாரு. அது மறுக்க முடியாத உண்மை, சான்றுகள் இருக்கு. ஆனால் தான் ஒரு மெத்தன போக்குல இருப்பேன், அன்னைக்குதான் நான் வருவேன்றதுக்காக அவர் அதை கூட பண்ணாம இருந்திருக்கலாம். நான் தான் ஜனவரி தான் வருவேன்னு சொல்றேன், ஜனவரிக்கு அப்புறம் நடக்கிறதுக்கு தான் நான் வரப்போறேன்றத சொல்லல. எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்ணிருக்கிறாரு. நேரடியான காலத்துக்கு நான் வருவேன். அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு படத்தோட ஷூட்டிங் போயிட்டு எல்லா எதிர்கட்சிகளும் விமர்சனம் பண்ணிட்டு வேற என்ன இருக்கு? நான் என்ன கேக்குறேன், பண்ற அளவுக்கு என்ன ஐடில ஒர்க் பண்றாரு. நான் என்ன கேக்குறேன்னா, விமர்சனம் அதுக்கு நிறைய முறை கேட்டாச்சு. ஏன் வேங்கை வயலுக்கு போகல? அதுக்கு பதில் சொல்லட்டும். கள்ளச்சாராயம் இல்ல, முதல்வர் ஏன் போகல? அப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் போறாரா? கள்ளச்சாராயம் குடிச்சு 70 பேர் செத்து போனா ஏன் முதல்வர் போகல? தங்கை ஸ்ரீமதி கள்ளக்குறிச்சியில செத்து போனா ஏன் போகல? இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு விடயங்கம் இருக்கு. இவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போறார். திருப்பியும் சொல்றேன், பல கோடிய முதலீடாக போட்டு ஒருத்தர் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தன்னுடைய சம்பளமே வேண்டான்னு சொல்லி நலிந்தவர்களுக்கு இந்த பணம் போய் சேரணும் அப்படின்ற ஒரே அடிப்படையில அந்த படத்தை நடிச்சு கொடுக்குறாரு. அந்த கமிட்மெண்ட் எல்லாம் இருக்கிறதுனால இதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்துருவேன்றதையும் சொல்லியிருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு பரந்தூர் போனது கூட ஒரு ஷூட்டிங் மாதிரி தான் நடந்து முடிஞ்சிச்சு. விஜயோட வருகை அப்படிங்கிறது திமுக எதிர்கட்சிக்கு வேற என்ன சொல்லுவாங்க? ஷூட்டிங்காவே இருக்கட்டும், உங்களுக்கு என்ன பிரச்சனை? பரந்தூர்ல உள்ளவன் ஏத்துக்கிட்டான், நீங்க ஏன் ஏத்துக்கணும்னு கேக்குறேன். இங்க செக்கே உங்களுக்கு தான். அது புரியலையா உங்களுக்கு? இங்க செக்கு யாருக்குன்னு நினைக்கிறீங்க? திமுகவுக்கு தான் செக்கு. ஏன் அங்க கேட்டல, அரிட்டாப்பட்டிக்கு நான் நிப்பேன்னு சொன்னல, இங்க ஏன் இல்லன்னு கேக்குறாரு. அப்ப உங்க காதுல பஞ்ச வச்சு அடைச்சிக்கிட்டு இருக்கீங்களான்னு கேக்குறேன்.
இங்க வாயை திறந்து பேசுங்க. விஜய் பேசுனதுல முழுக்க முழுக்க அரசியல். கிட்டத்தட்ட 9 நிமிடங்கள் விஜய் பேசியிருக்காரு. 7 நிமிடங்கள் வந்து திமுகவை மறைமுகமா அட்டாக் பண்ணி தான் பேசியிருக்காரு. தமிழகத்துல மிக பிரம்மாண்டமான எழுச்சியான ஒரு மிகப்பெரிய மாற்று சக்திக்கான ஒரு அரசியல் கட்சியை நிறுவிட்டாரு. அப்போ ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியினுடைய தலைவர் அரசியல் பேசாம வேற என்ன பேச முடியும்? அவர் பேசின அத்தனையும் அரசியல் தான். அட்டாக் பண்ணணும் விஜய். குறிப்பிட்ட விஜய் திமுக மட்டும் ஏன் குறிப்பிட்ட அண்ணா திமுக யாரை விமர்சனம் செய்து? ஆளும் கட்சியான திமுகவை விமர்சனம் செய்து. திமுக யாரை விமர்சனம் செய்து? எதிர்கட்சி ஆளும் கட்சியான அண்ணா திமுகவை விமர்சனம் செய்து. ஆளக்கூடிய கட்சியில இருக்கிறவர்களை மட்டும்தான் இங்க விமர்சனம் செய்வார்கள். அதற்கு முன்னாடி காமராஜர் ஆட்சி காலத்துல இருக்கும்போது இவர்கள்லாம் விமர்சனம் பண்ணலையா? எல்லாருடைய ஆளும் கட்சியும் விமர்சனம் பண்ணவர்கள் தான் அரசியலினுடைய தலைவர்கள். ஏன் போன முறை ஆளுங்கட்சியா இருக்கும்போது திமுகக்கு ஒரே ஏன் வேலை? ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்றதுதான் வேலையா இருந்ததா? இல்லையே. இன்னைக்கு ஆளுங்கட்சியில யார் இருக்காங்களோ, யாரு மக்களுக்கு எதிராக இருக்கிறாரோ, ஊழல்வாதிகளா இருக்கிறார்களோ அவருக்கு எதிர்த்து நின்று தலைவர் தளபதி அவர்கள் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. வெற்றி கழகம் உங்களோட கூட இருக்கும், நான் இருப்பேன், என்னுடைய தொண்டர்கள் உங்க பக்கம் நிப்பாருன்னு சொல்றாரு. நீங்க ஏன் சொல்லல? நீங்க ஏன் வரல? உங்களுடைய மகன் துணை முதல்வர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? முதல்வர் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? எல்லாத்துக்கும் மத்த அந்த வான் சாகசம் நடத்துறதுக்கு ஹெலிகாப்டர் ரைடு, அந்த ரைடு இந்த ரைடு எல்லாத்துக்கும் போறீங்க. ஏன் இதுக்கு வரல? அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? கார் ரேஸ் விட்டா போறீங்கல்ல, பாக்குறீங்கல்ல. இது என்ன? சிவகார்த்திகேயன் ஒரு படத்துல நடிச்சா உட்கார்ந்து 3 மணி நேரம் படத்தை பார்த்துட்டு கை தட்டிட்டு சிறுபான்மையிற்கு முழுக்க முழுக்க விரோத போக்கா இருக்கிறதுக்கு அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு வர முடியும். ஏன்னா தன்னுடைய மகன் அந்த படத்தை வாங்கி விற்கிறாருன்றதுனால இதுக்கெல்லாம் நேரம் இருக்கு முதலமைச்சருக்கு. பாதிக்கப்பட்டவனை போய் பார்க்கறதுக்கு நேரம் இல்லையா? மிக பிரம்மாண்டமா எழுச்சியா நிக்கிற மிகப்பெரிய தமிழகத்தினுடைய மாற்று சக்தியா இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைவர் போய் சந்திச்சு மக்களை சந்திச்சு பேசியிருக்காங்க. எப்போ? இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இது வரைக்கும் அமைச்சர்கள் உட்பட ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியா? இப்பதான் சொல்றேன். என்ன பேசுனீங்க? உங்க சட்டமன்ற கூட்டத்தொடர்ல நீங்க என்ன சொன்னீங்க? ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி வருடத்துக்கு 100 நாள் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும்னீங்களா? இப்படி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குல்ல. இது வரைக்கும் சட்டமன்றத்துல என்ன நீங்க வந்து பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தீங்க? சொல்லுங்க. ஏன் உங்களால பேச முடியல? வேணும் அப்படிங்கிறது திமுகவுடைய எண்ணமா? நாங்களும் வேணும் தான் சொல்றோம். வேற எங்கேயா வச்சுக்க, எங்க வைக்கணும்? தீபாவளி கொண்டாடுங்க, பட்டாசு வெடிங்க, அதுல மாற்று கருத்து இல்ல. வீட்டுக்குள்ள பட்டாசு வைக்காதீங்க, வெளியில வைங்க, பொது வெளியில வைங்கன்னு சொல்றோம். அது எங்க வைக்க சொல்றீங்க? மாற்று இடம்னா சென்னைக்கு மிக அவங்களுக்கு தெரியாது. பரந்தூர் தானே இருக்கு. அது அவங்களுக்கு தெரியாது எங்க நடக்கும், எங்க வைக்கணும்னு தெரியாதா? 8 வழிச்சாலைகளை விரைவு சாலையான்னு பேர் மாத்தி இன்னைக்கு திமுக கொண்டு வருது இல்ல. அன்னைக்கு 8 வழிச்சாலைக்காக போராடிச்சா இல்லையா? பாமக போராடும் போது விமர்சனம் பண்ணாங்கல்ல. 8 வழிச்சாலை வரக்கூடாதுன்னு திமுக போராடுச்சு. ஆமா, இப்ப என்ன கொண்டு வராங்க? விரைவு சாலைன்னு பேர் மாத்தி கொண்டு வராங்க. தங்க மகள் திட்டம், அந்த மகள் திட்டம், இந்த எல்லா திட்டமும் அண்ணா திமுக காலத்துல இருந்துதான் இருக்குது, திமுக காலத்திலயும் இருக்குது. பெயர் மாற்றப்பட்டிருது. எல்லாம் மத்திய அரசாங்கத்தினுடைய ஃபண்டிங்ல நடக்குது. எல்லாம் சொந்த திமுகவினுடைய தமிழகத்துல இருந்து வரக்கூடிய வருமானத்தில் நடக்கக்கூடிய திட்டங்களா? அப்ப பிஜேபிக்கு இதுல பங்கு இருக்குங்கிறீங்களா? எதுல? பரந்தூர் விமான நிலையம் வரக்கூடிய அந்த இடத்துல. ஆமா, மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் தானே. அப்புறம் ஏன் பிஜேபி அட்டாக் பண்ணாம திமுக மட்டும் அட்டாக் பண்ணி விஜய் பேசுறாரு? நீங்க நல்லா பார்க்கலன்னு நினைக்கிறேன். முதல்லயே சொல்லிட்டாரு, ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும்னு புள்ளி வச்சிருக்கிறாரு. இவங்கள சொல்லுங்க. ஒன்றிய அரசுன்னு போற போக்குல சொல்லிட்டு முழுக்க முழுக்க 7 நிமிஷம் திமுகவை விமர்சனம் பண்ணி இங்க யாருங்க இருக்கீங்க? இங்க யார் இருக்கீங்க? வர்றவன் அங்க இருந்துதான் வரான். வரக்கூடாதுன்னு பாய்காட் பண்ணுங்க, அடிச்சு ஓட விடுங்க, தெரிக்க விடுங்க. மக்கள் உங்க பக்கம் இருக்கிறாங்க. ஏன் பண்ண முடியல உங்களால? பரந்தூர் விமான நிலையம் இங்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவரா விஜய்க்கு எல்லா உரிமைகளும் இருக்கு. ஆனா பரந்தூர் விமான நிலையம் இங்க வரதுனால திமுகவுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்கு அப்படின்னு நிச்சயமா இருக்கு. தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டு. இது அரசியல் தானே. அரிட்டாப்பட்டியில எடுத்த நிலைப்பாடை ஏன் தமிழக அரசு வந்து பரந்தூர்ல எடுக்க மறக்குது? பரந்தூர்ல விமான நிலையம் வரதுனால திமுகவுக்கு என்ன லாபம் இருக்க போகுது? ஏன் அதை சுற்றி பல ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் அவர்கள் வசம் இருக்கலாம். அது மூலமா லாபம் அடையலாம். இப்பவும் சொல்றேன், திமுக முழுக்க முழுக்க வியாபாரிகள் தான். ஒரு திட்டங்கள் அபாண்டமான குற்றச்சாட்டுகள்லாம் நிரூபிக்கக்கூடிய எத்தனையோ குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. புரியுதுங்களா? ஒழுங்கா அவன் படம் வாங்கி வித்துக்கிட்டு இருந்தான். புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் நடுவுல நாங்க வந்து ஒரு சினிமா கம்பெனி ஆரம்பிக்கிறோன்னு. இன்னைக்கு யார் கண்ட்ரோல்ல மொத்த தியேட்டர் இருக்கு தமிழ்நாடு முழுக்க? சொல்லுங்க பாப்போம். அவர்களுடைய கண்ட்ரோல்ல மறுக்க முடியுமா? சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு சாதாரண ஒருத்தருடைய படம் எல்லாம் அவ்வளவு ஈஸியா கடைசியா அதே நீங்க சொல்லக்கூடிய அதே அவங்களுக்கு தான் கொடுக்க முடியும். அவங்களுக்கு தான் கொடுக்க முடியும். அவங்க நினைச்சிருந்தா படத்தை வாங்கி வெளியிடாம கூட இருந்திருக்கலாம்ல. அது அவங்களுடைய விருப்பம், பணம் போட்டவருடைய விருப்பம், தயாரிப்பு வெளியிடக்கூடிய நிறுவனத்துடைய விருப்பம். நடுநிலை தானே நடந்துக்கிறாங்க தானே. கிடையாது. இந்த போராட்டத்துக்கு ஏற்கனவே போராட்டத்துக்கு துண்டறிக்கை கொடுத்ததுக்கு அனுமதி கொடுத்தீங்களா?
அனுமதி துண்டறிக்கை வாங்கிட்டு துண்டறிக்கை கொடுத்தீங்களா? துண்டறிக்கை கொடுக்கறதுக்கு திமுக இதுக்கு முன்னாடி எல்லாம் துண்டறிக்கை கொடுக்கறதுக்குலாம் அனுமதி வாங்கிட்டு தான் கொடுத்துச்சா? இருக்குதுங்கிறது பல தானே குற்றச்சாட்டு. போராட்டத்துக்கு நாங்க சமூக செயற்பாட்டாளர்கள்லாம் துண்டறிக்கை கொடுத்திருக்கிறோம். எல்லாத்துக்கும் அனுமதி வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்கிறதுக்கு அனுமதி வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு தலைவர் வரப்போறாருனாலே ஆட்டோமேட்டிக்காவே வந்து அரசாங்கம் வந்து அனுமதியை கொடுத்துரும். இந்த நேரத்துல நீங்க சந்திச்சுக்கங்கன்னு. அப்படி கொடுத்துட்டு போக வேண்டியதானே? அதுக்கு ஒரு கட்டுப்பாடு, நேரம், அது இது. இன்னைக்கு வரீங்களா, வாங்க 2 மணி நேரம் உங்களுடைய மக்களை சந்திச்சுட்டு போங்கன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் அதான் இதுக்கு திராணி இல்ல? இல்லையே. அதுக்கு போராடி இது வரைக்கும் போய் காவல்துறைக்கு போய் அனுமதி கடிதம் கொடுத்து அதுக்கப்புறம் தானே வருது. சரி, விஜய் நடிகர்ல இருந்து அரசியல் தலைவரா மாறிட்டாரு. போராடக்கூடிய மக்களை சந்திக்க வர்றாரு. ஏன் இவ்வளவு பில்டப், ஏன் இவ்வளவு செட்டப், ஏன் இவ்வளவு கெடுபிடி? யாருக்கு? நீங்க தான் கொடுக்குறீங்க. எங்களுக்கு செட்டப் பில்டப்லாம் தேவையே இல்லை. தங்கை அனிதா வீட்டுக்கு போகும்போது என்ன கெடுபிடி, என்ன பில்டப், என்ன செட்டப்? தூத்துக்குடி பிரச்சனைக்கு போகும்போது என்ன பில்டப், என்ன செட்டப்? எதுவுமே கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி அங்கெல்லாம் அந்த செட்டப், அந்த பில்டப் இல்லாதப்ப ஏன் பரந்தூர் போகும்போது மட்டும் ஏன் இப்படியான ஒரு கெடுபிடி? பிரம்மாண்டத்தை உருவாக்குறது நீங்க தானே. யார் உருவாக்குற? திமுக தானே. தாவேகா இல்லையா? தாவேகாக்கு என்ன பிரம்மாண்டம் தேவை இருக்கு? இங்க பாருங்க, இப்பவும் சொல்றேன், 10 நிமிஷம் போகக்கூடிய வழியில காரை விட்டு இறங்கி நின்னாலே மிகப்பெரிய பிரம்மாண்டம் தான். எங்களுக்கு மிகப்பெரிய செட்டப் போடணும், இதை பண்ணணும், பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்துக்கு நடுவுல தான் நிக்கணும்ன்ற அவசியமே இல்லை. இதே சென்னை நகருக்குள்ள நீ இறங்கி நின்று நான் இங்க போராடுறேன்னு சொன்னா மாத்த முடியுமா? கைது செய்ய முடியும். அதுதான் பண்ண முடியும் உங்களால. புரியுதுங்களா? அவர் பிரம்மாண்டத்தை காட்டணும் அப்படின்னு சொன்னா எப்படி வேணா காட்டுவாரு. போகக்கூடிய வழி நெடுக மக்கள் நிக்கிறாங்க. ஒரு இடத்துல இறங்கி நின்றுட்டாருன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய சூழல்கள் என்ன? பாதிக்கப்படக்கூடியது யாரு? எல்லாத்தையுமே அறிஞ்சுதான் ஒரு நல்ல, ஒரு மிகச்சிறந்த, ஒரு சரியான ஒரு ஆளுமையா, தலைவனா நடந்துக்கிறாரு. ஆனா பரந்தூர் மக்கள் அமைதியான வழியில ரொம்ப நாட்களா போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா விஜய் பேசக்கூடிய இந்த பேச்சு வந்து அமைதியா போராடக்கூடிய மக்களை ஒரு எழுச்சியை உண்டு பண்ணிடாதா? ஒரு உணர்ச்சி வசப்பட்டு மக்கள் அந்த போராட்டத்தை இன்னும் தீவிரமாக்கி அல்லது வேற வித அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கு காரணமா அமைஞ்சிடாதா விஜயோட இந்த பேச்சு? நேதாஜிக்கு இப்போ சுதந்திர போராட்டத்துல பங்கு இல்லைன்னு சொல்றீங்களா? காந்தி மட்டுமே போய் போராடி வாங்கிட்டு வந்துட்டாருன்னு சொல்றீங்களா? அவர்களுடைய வழியில அவர் போறாரு. இங்க தேவை வெற்றி தான், பார்வை தான். கடவுளா டாக்டரான்றதெல்லாம் அப்புறம். புரியுதுங்களா? மக்களுக்காக வந்து நிக்கணும்னு நிக்கிறாரு. மக்களுக்காக தானே எல்லா அரசியல் கட்சியும் குரல் கொடுக்குது. இவ்வளோ காலம் பேசப்படாத 910 நாட்களை கடந்து 911வது நாள் மிகப்பெரிய பிரம்மாண்டமாகவும் எழுச்சியாகவும் பேசப்படுது இல்ல. இதுதான் தமிழ்நாட்டினுடைய இன்னைக்கு தலையங்கமா இருக்கிறது. பரந்தூரா மாத்தி வச்சிருக்கிறாருல்ல. அப்புறம் இதுல என்ன மாற்றம் இருக்கு? இன்னைக்கு இருக்கக்கூடிய தெரியாத கடகோடியில இருக்கக்கூடியவனுக்கும் என்ன பரந்தூர்ல நடக்குதுன்றத அந்த ரீல்ஸ்ல பாத்துக்கிட்டு இருக்கான், செய்தியில பாத்துக்கிட்டு இருக்கான். விஜய் ஏன் இங்க போயிருக்கிறாரு, தலைவர் ஏன் இங்க போயிருக்கிறாரு, என்ன விஷயம் அங்க நடக்குதுன்றத தெரிஞ்சுக்கிறான். பரந்தூர் போக கண்ணு தெரியலையா, வழி தெரியலையா? யாருக்கு? தெரியாமலாம் இல்ல. நீங்க வந்து கேக்குறாங்க. யாருக்கு? திமுக கேக்குறாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க என்ன பண்ணீங்க? அரிட்டாப்பட்டியில ஒரு நிலைப்பாடு எடுத்தீங்கல்ல, ஏன் இந்த பரந்தூர்ல எடுக்க மாட்டீங்க? இதுக்கு அதுக்கு என்ன வேறுபாடு? விளக்கம் சொல்லுங்க. கிட்டத்தட்ட 910 நாட்களா பரந்தூர் மக்கள் அந்த வந்து சரிங்க, தெரியலங்க. 910 விஜய் என்ன பண்ணிக்கிட்டு என்ன வேணா பண்ணிட்டு போறேங்க. இன்னைக்கு போயிருக்கோம். இது என்ன உங்களுக்கு ஷூட்டிங்ல இருந்தாரான்னு கேக்குறாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, நான் குவார்டர்லி எக்ஸாம்ல 40 மார்க் எடுத்தேன், ஆஃப் இயர்லில 60 மார்க் எடுத்தேன், ஃபைனல்ல 85 மார்க் எடுத்துட்டேன். இப்போ ஏன் நீ 30 மார்க் எடுத்த, நீ ஏன் இன்னைக்கு 85 மார்க் எடுக்கிறன்னு கேக்குற வரீங்களா? ஸ்கூல் ஸ்டோரி வேற, இது அரசியல் ஸ்டோரி. அப்ப அரசியல்ல 910 நாட்கள் விஜய் எங்கே போயிருந்தார்? நடுவில் ஏன் 910 நாட்கள் விஜய் அரசியல் களத்தில் காணாமல் போயிருந்தார்? ஏன், என்ன காரணம்னு கேக்குறாங்க. அதாவது தன்னுடைய ஷூட்டிங் வாழ்க்கை முழுதுமே போறக்கூடிய இடம்லாம் நான் கலைஞருடைய பேரன் தான் சொல்லிட்டு இருந்தாரு. மக்கள் போராட்டத்துக்கு எதுக்கு வந்து நின்னாரு உதயநிதி? சொல்லுங்க. ஒரு போராட்டத்தை சொல்லுங்க. ஒரே ஒரு போராட்டத்தை சொல்லுங்க. 30 வருஷமா மக்களுக்காக மக்கள் பக்கம் நிக்கிறாரு. ஈழத்தமிழர்கள் பிரச்சனையில இருந்து, சுனாமியில இருந்து, எல்லா நேரங்கள்லயும் பிச்சை எடுத்து கூட மக்களுக்காக செஞ்சு கொடுத்திருக்கிறாரு. சரிங்களா? ஆனால் இவர் எந்த வழியில வந்து நின்னாரு, மக்கள் பக்கம் போராடினாரு? அதுக்கு பதில் சொல்லுங்க. சரி, பரந்தூர் விமான நிலையம் வரக்கூடாதுன்னு அந்த பகுதி மக்கள் போராட்டம் நடத்துறாங்க. விஜய் போய் ஆதரவு தெரிவிக்கிறார். நானும் உங்க கூட நிக்கிறேன் அப்படின்னு ஒரு துணை நிக்கிறாரு. ஓகே, அதுக்கு ஏன் இங்க விமான நிலையம் வந்தா சென்னை தண்ணியில மூழ்கிடும், சென்னையை அழிஞ்சிரும் அப்படின்னு ஏன் சென்னை மக்களை ஏன் அங்க போயிட்டு பயமுறுத்தணும்? ஏன் விஜய் பரந்தூர் போயிட்டு சென்னை மக்களை பயமுறுத்துறாரு? சென்னை தண்ணி நீர்நிலைகள் இங்க இல்லைன்னா அந்த தண்ணி எங்க வரும்? அங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகள் பாதுகாக்கப்படல, அழித்து விட்டால் அங்க இருக்கக்கூடிய தண்ணி ஒட்டு மொத்தமும் எங்க வரும்? கடைகோடியை தேடி தாங்க வரும். கடைகோடியில தான் சென்னை இருக்கு. கடற்கரை பகுதியானதான் சென்னை. அப்ப தண்ணி இங்க தானே வரும். மாற்று கருத்து இல்லையா? அவர் இல்லாததை ஒண்ணு சொல்லலையே. அதுக்கு இல்லைன்னு சொல்லி விமர்சனத்தை முன்வைங்க.
அது இல்ல இவர் பொய்யான தகவலை கொடுக்குறாருன்னு சொல்லுங்க. மிகச் சரியான தெளிவான கருத்துக்களை தான் மக்கள் மத்தியில முன்வைக்கிறாரு. மக்கள் எல்லாருக்கும் தெரியும் இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு உண்டான ஒரு அச்ச உணர்வை மறைக்கிறதுக்கு திருப்பியும் சொல்றேன். அவர் அது பண்ணாரு, நடிகரா வராரு, இதா போறாருன்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்துக்குள்ளேயே நீங்க இருந்துகிட்டு இருக்கிறீங்க. அவர் எல்லாத்தையும் கடந்து தான் எதை செய்யணும்னு வந்தாரோ அதை தெளிவா நிகர்த்தி நேர்த்தியா செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கிறார். அவர் யாரை பத்தியும் கவலையே இல்லை. நீங்க என்ன விமர்சனம் வச்சாலும் அவர் எதாவது கண்டுக்கிறாரா? அவருடைய அரசியல் நகர்வுல கொண்டு போய்கிட்டு இருக்கிறார். ஏன் விஜய ஊருக்குள்ள விடாம ஒரு மண்டபத்தோட வாசல் நிக்க வச்சு பேச வச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஆளுங்கட்சியினுடைய தகுதி இல்லாதது, இயலாமை தன்மை, அதுக்கு திராணி இல்ல, அவரை எதிர்கொள்றதுக்கு திராணி இல்லைன்னு தான் பார்க்கணும். ஆளுங்கட்சி அதுக்கு இது இல்ல, காவல்துறைக்கு கட்டுப்படுத்த முடியாதுன்ற ஒரு பயம் வந்துருச்சு. என்ன மாற்றம் நிகழ்ந்துற போகுதுன்னு நினைக்கிறீங்க? யாருக்கு? ஒட்டுமொத்த மக்களுடைய குமுறலும் வெடிச்சிருக்கும். இன்னைக்கு என்ன நடக்குதுன்றத பார்த்திருப்பீங்க. புரியுதுங்களா? மிகப்பெரிய ஒரு மாற்றம். இப்பவும் சொல்றேன் கேட்டுங்க. இந்த 2026 இல்ல, இந்த 2025 இந்த ஜனவரி 20ஆம் தேதி இன்னைக்கு பரந்தூர் விஷயம் இன்னைக்கு தமிழகத்தினுடைய தலையங்கமா எல்லா பக்கமும் ஒலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வரைக்கும் எத்தனையோ தலைவர்கள் போனாங்க. முதல்வர் வரைக்கும் போய்கிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி தான் வழிநெடுக்க எல்லாருக்குமே வரவேற்பு கொடுத்துருக்குறாங்களா? மக்கள் எழுச்சியோட பார்த்துக்கிட்டு இருக்கான். நாளைக்கு ஒரு போராட்டம்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமான போராட்டத்தை மக்கள் நிச்சயமா முன்னெடுப்பான். ஆட்சியிலையும் அதிகாரத்திலும் இருக்கக்கூடிய தலைவர்கள் இதுவரைக்கும் அமைச்சர்கள் உட்பட கூட்டணி கட்சி தலைவர்கள் உட்பட 35 தலைவர்களை போய் பரந்தூர் மக்களை சந்திச்சு பேசி என்ன மாற்றத்தை 36வது தலைவரா தான் விஜய் போயிருக்காரு. என்ன மாற்றத்தை கொண்டு வந்தீங்க? என்ன மாற்றத்தை கொண்டு வந்துட்டீங்க? நான் என்ன கேக்குறேன்னா, கூட்டணியில இருந்தவங்கள பத்தி கூட்டணியில இருக்கிறவங்கள பத்தி எல்லாம் தயவு செஞ்சு பேசாதீங்க. இன்னைக்கு கூட அண்ணன் திருமா அவர்கள் என்ன பேட்டி கொடுத்திருக்கிறாரு? தமிழகத்துல கூட்டணி ஆட்சி தேவைதான். கூட்டணி ஆட்சியை தான் நான் 1974 இருந்து பேசுறோம். என்ன கூட்டணி ஆட்சி தமிழகத்துக்கு தேவைதான். ஆனால் இன்றைய கால சூழ்நிலையில் அது தேவையில்லாததா இருக்கு. இது எப்படி எடுத்துக்கிறது? இது என்ன பேட்டி? ஒன்னு ஆமான்னு சொல்லுங்க, இல்ல இல்லைன்னு சொல்லுங்க. எங்களுக்கு வேணும்னு சொல்லுங்க, இல்ல இல்லைன்னு சொல்லுங்க. இப்படியும் நான் கேட்பேன், அப்படியும் வருவேன். அண்ணன் பாலகிருஷ்ணன் என்ன சொன்னாரு? இதை தானே சொன்னாரு. இப்பவும் பாருங்க, எலெக்ஷன் நெருங்கக்கூடிய நேரத்துல தாவேக்கான் பக்கம் எத்தனை பேர் வர போறாங்கன்றது. முந்தா நாள் ஒரு பேட்டி கொடுத்தாரு செல்வ பெருந்தகை. ஆமான்னு சொல்லணும், இல்ல இல்லன்னு சொல்லணும். ஜனநாயக ஒரு பிரஜையா சொல்றதுக்கு இவர் எதுக்கு வரணும்? அதே செல்வ பிறந்தகை இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, பரந்தூர் போயிட்டு விஜய்னால ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாதுன்னு பளிச்சுன்னு பேசுறாரு. பரந்தூர் போயிட்டு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாதவர் எதுக்கு கூட்டணி கூப்பிட்டாரு? அன்னைக்கு அவருக்கு எங்க இருந்தாரா? மருத்துவமனையில எதுவும் அனுமதிச்சிருந்தாரா? சுய நினைவு பாதிக்கப்பட்டிருந்தாரா? இன்னைக்கு தெரியாதா? கூட்டணி கட்சியினுடைய அழுத்தம், இந்தியா கூட்டணியுடைய தமிழக தலைவருடைய அழுத்தம், நீ இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேச்சை மீறி பேசுனதுக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லணும். அதுக்காக ஒரு சப்ப கட்டுறாரு. அதுதான் அப்படிதான் பார்க்க முடியும். அதே செல்வ பிறந்தகை நானும் கடந்த 3.5 வருஷமா பரந்தூர் போயிட்டு மக்களை சந்திச்சு பேசிட்டு தான் என்ன மாற்றத்தை கொண்டு வந்துட்டீங்க? தேசிய கட்சி, நீங்க ஒரு மாநில தலைவர், நீங்க இப்பதான் தலைவரா இருக்கீங்க. நீங்க 3.5 வருஷமா போனது எந்த செய்தியில போட்டுட்டாங்க? மிக பிரம்மாண்டமா பேசுறாரு. அதான் நீங்க நான் என்ன கேக்குறேன், நீங்க இப்பதான் தமிழ்நாடு காங்கிரஸினுடைய தலைவரா வந்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடி 3.5 வருஷமா போய் பார்த்தேன்றீங்க. அப்போ தலைவரா நீங்க இல்ல, ஒரு எம்எல்ஏவா தான் இருந்திருப்பீங்க. நான் என்ன கேக்குறேன், என்ன பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணிட்டீங்க? ஒரு எம்எல்ஏ இருந்து ஒரு தேசிய கட்சியோட தமிழ் மாநில தலைவரா இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகையினாலேயே ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியலன்னா, விஜய் எம்எல்ஏவும் இல்ல, ஒரு அரசியல் கட்சி தலைவரா மட்டும் ஒரு எம்எல்ஏவாக இருந்து ஒரு தேசிய கட்சியினுடைய மிக பெரிய தலைவரா தமிழ்நாட்டுல இருந்தும் மாற்றத்தையே ஏற்படுத்த முடியாதவர் தான் விஜய். நீங்க வரணும் இந்தியா கூட்டணிக்குன்னு அழைப்பு வைத்தார். மறுக்க முடியுமா? அப்போ எதற்காக இந்த அழைப்பு கொடுக்குறீங்க? வேணும்னு சொல்லுங்க, இல்ல வேணான்னு சொல்லுங்க. இது திருப்பியும் சொல்றேன், 2026 மிகப்பெரிய களம் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. அதுல விளையாடுறதுக்கு தலைவர் ரெடி ஆயிட்டாரு, தளபதி அவர்கள். மக்கள் அந்த பக்கம் நிக்கிறாங்கன்றது உறுதியாயிடுச்சு. இன்னைக்கு ஒவ்வொரு நிகழ்வும் சான்றா இருக்கு. புரியுதுங்களா? இத பத்தின பதட்டங்களும் பயங்களும் கூட்டணி கட்சியில இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகமாயிடுச்சு. அதனால நம்ம ஒரு கொக்கியை போடுவோம், இந்த பக்கம் ஒருத்தர் கொக்கியை போடுறதும், அந்த பக்கம் ஒருத்தர் அவிழ்த்து விடக்கூடியதும் சாதாரணமான ஒரு சூழலா இங்க பரவிக்கிட்டு இருக்குது. நீங்க ஆளுங்கட்சிக்கு அந்த பயம், அந்த பதட்டம் வந்துச்சுன்னு சொல்றீங்களே, ஒருவேளை விஜய்க்கு இன்னைக்கு அந்த பயமும் பதட்டமும் விஜய்க்கு வந்துடுச்சோம்? ஏன்னா வெறும் 9 நிமிஷம் தான் பேசியிருக்காரு. தேவையே இல்லைங்க. போலீசார் 1 மணி நேரம் பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. 1 மணி நேரம் பர்மிஷன் கொடுத்து ஏன் விஜய் வெறும் 9 நிமிடங்கள்? அதுக்கப்புறம் அங்க உள்ளவர்களை சந்திச்சிருக்காரு, அதுக்கப்புறம் அங்க உள்ள பேசியிருக்காரு, மக்களை சந்திக்கிறதுக்கு போயிருக்கிறாரு. இது செய்தியாளர்களுக்கு ஒரு கேள்வி கேட்பீங்க இல்லையா, அதுக்கான பதில் தான்.
மக்கள்கிட்ட பேசுறாரு. புரியுதுங்களா? அதற்கு முன்னாடி வந்திருக்கிறாரு. வரும்போது வழி நெடுக போக்குவரத்து நெரிசல்னால தாமதமாயிருக்கு. உரிய நேரத்த கடக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு நெறிய கையாண்டிருக்கிறாரு. புரியுதுங்களா? இது வந்து யாரோ ஒருத்தர் பேசும்போதெல்லாம் எழுதி கொடுத்ததுதான் யார் வேணா எழுதி எழுதி வச்சு தரட்டும். விஜய் படிக்கிறாரு. எம் திமுகவை சேர்ந்த ராஜீவ் காந்தி விமர்சனம் பண்ணியிருக்காரு. அப்படி அவரு வந்து மணிக்கணக்குல துண்டு சீட்டு இல்லாம அவங்க துணை முதல்வர் பேசக்கூடியவரா? முதல்வர் பேசக்கூடியவரா? இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆடியோ இருக்கு. சகோதரர் ராஜீவ் காந்தி அதெல்லாம் பார்க்கலன்னு நெனைக்கிறேன். அதெல்லாம் பாருங்க. அப்புறமா பேசுங்க. வெட்கம் இல்லாம இதெல்லாம் பேசக்கூடாது. சரிங்களா? முதல்வர் எந்த மீட்டிங்ல சீட் இல்லாம படிக்கிறாரு? துணை முதல்வர் எந்த மீட்டிங்ல துண்டு சீட்டு இல்லாம படிக்கிறாரு? ராஜீவ்காந்தி சொன்னதோட முழு அர்த்தம் என்னன்னா, யாரோ எழுதி கொடுத்தத, யாரோ சொல்லி கொடுத்ததான் விஜய் இங்க வந்து வாசிச்சு காமிக்கிறாரு அப்படின்னு சொல்றேன். ராஜீவ் காந்தி யாருங்க? திமுகவுடைய செய்தி தொடர்பாளர். அவ்வளவுதானே. இது இவரு சொல்லக்கூடிய விஷயம் திருப்பியும் சொல்றேன். இத பத்தி பேசும்போதுதான் ஒரு பேசும் பொருளா மாறுது. புரியுதுங்களா? இவர்களுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லணும். யாரோ எழுதி கொடுத்ததாவே இருக்கட்டும். சொன்ன செய்தி நல்ல செய்தி தானே. மக்களுக்கானது தானே. மக்கள் பக்கம் தானே நிக்கிறாரு. அந்த செய்தியை எடுத்துக்கிட்டு தானே தாம் பேசுறாரு. அவ்வளவு ஒண்ணும் அடிமுட்டாள் இல்ல. இவர் மாதிரி நேத்து வரைக்கும் தமிழ் தேசியத்தை பேசிட்டு இன்னைக்கு திராவிடத்தின் பக்கம் வந்து யார் நிக்கல. அடிமுட்டாள் இல்லைன்னு சொல்றாரு? யாரு? இவரை போன்று அவர் வந்து அடிமுட்டாள் ஒண்ணும் கிடையாது. அவருக்கு எல்லா அறிவும் இருக்கு. அதனாலதான் மக்கள் இன்னைக்கு லட்சம் பேர் அவர் பக்கம் வந்து நிக்கிறாரு. இன்னைக்கு 1 கோடி உறுப்பினர்கள் அவர் பக்கம் நிக்கிறாங்க. புரியுதுங்களா? ஒரு தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியா இருக்கிறாரு. இவருக்கு தமிழ் தேசியத்துல இடம் இல்லைன்னா திராவிட கழகத்துல வந்து சேர்ந்துகிட்டு இருக்கிறாரு. இவரெல்லாம் பேசலாமா? ஆனா விஜய் வந்து பரந்தூர் வரும் பொழுது அவருடைய கட்சி தாவேக்காவோட கட்சி துண்டை தான் போட்டிருந்தாரு. பரந்தூர் வந்த உடனே சீமானு மாதிரி பச்சை திருப்பி போலாம். விஜய் வந்து அந்த வாகனத்துல வரும்பொழுது தன்னுடைய தாவேக்காவோட கட்சி துண்டு தான் போட்டிருந்தாரு. பரந்தூர் வந்த உடனே சீமான் மாதிரி பச்சை துண்டுக்கு மாறிட்டாரு. என்ன காரணம்? இல்ல. பச்சை துண்டை நாங்கள் விவசாயிகள் உங்களுக்கு வெற்றி துண்டாக அறிவிக்கிறோம்னு சொல்லி அந்த பரந்தூர் மக்கள் அவருக்கு கொடுக்குறாங்க. அப்படிதான், அதுதான் பச்சை துண்டு. அவர் பேசும்போது வரும்போதும் பாத்தீங்கன்னா தாவேக்காவினுடைய துண்டு தான் அவருடைய கழுத்துல இருக்கும். புரியுதுங்களா? அவர்கள் கொடுத்ததை ஏத்துக்கிட்டாரு. இதுல என்ன இருக்கு? நீலத்துண்டு போட்டிருந்த கலைஞர் அவர்கள் மஞ்சத்துண்டுக்கு மாறின மாதிரி கிடையாது இது. எப்பவும் சிகப்பு மஞ்சளோட தான் இருக்கிறாரு. விஜயோட பேச்சில இருந்து நான் கேள்வி கேட்கிறேன். பரந்தூர்ல இருக்கக்கூடிய ஏழை மக்களை வாழ விட மாட்டாங்களா? பரந்தூர்ல இருக்கக்கூடிய ஏழை விவசாய மக்களை வாழ விடுங்கள்னு சொல்றோம். வாழ விட மாட்றாங்கன்னா இது வந்து ஒரு அச்சுறுத்தல் தானே. உங்களுடைய நிலத்தை பிடுங்கிடுவோம் அப்படின்போது அவங்க எவ்வளோ ஒரு கனவா ஒரு நம்ம தகப்பன் நம்ம தாத்தம் பண்ணது பூட்டம் பண்ணது நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம மகனுக்கு கொடுக்கணும், மகன் பேரனுக்கு கொடுக்கணும். விவசாயி எதுலங்க அவன் என்ன நடந்தாலும் விவசாயத்தை தவிர்த்து வேற என்னங்க பண்ண போறான்? இப்போ மிகப்பெரிய ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு மாற்றமும் எழுச்சியும் வந்ததுக்கு அப்புறம் நெல் வகைகளை பத்தி அண்ணன் ஜெயராமன் இன்னைக்கு மரணித்தே போயிட்டாரு நம்மளை விட்டு. எத்தனையோ நெல் ரகங்களை மீட்டு கொண்டு வந்தாரு. அதே போல இருக்கக்கூடிய இன்னும் எத்தனையோ அமைப்புகள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோமாளி இயக்கம்னு ஒரு கருப்பசாமின்னு ஒரு சகோதரர் வச்சு திருநெல்வேலியில் நடத்திட்டு இருக்கிறார். கோவில்பட்டி பக்கத்துல எத்தனையோ இயக்கங்கள்ல இருந்து இன்னைக்கு நெல் வகைகளை மீட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பழங்காலத்துக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது விவசாயத்தை வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றா பண்ணணும், ஒரு ஹைபிரிட்ல இருந்து காப்பாற்றணும் அப்படின்றதெல்லாம் இயற்கையா இருக்கணும்ன்றதை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ விவசாயிகளை ரொம்ப நேசிக்கக்கூடிய நீங்களே பார்த்திருப்பீங்க. எவ்வளோ மிகப்பெரிய ஒரு நடிகர்கள்லாம் கூட ஏக்கர் கணக்குல இடம் வாங்கி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நடிப்பை விட்டுட்டு கூட நான் கொஞ்ச நாள்ல நடிப்பை நிரந்தரமா நிறுத்திடுவேன், நான் விவசாயம் தான் பண்ண போறேன் அப்படின்னு. ஸோ விவசாயத்தை வந்து நேசிக்கக்கூடிய மக்கள்லாம் நிறைய பேர் இன்னைக்கு மாறும்போது விவசாயிகளுடைய கஷ்டம் அவர்களுக்கு புரியுது. அப்போ விவசாயிகளை வாழ விடுங்க அப்படின்றது தான் சொல்றோம். விவசாயிகள் இன்னைக்கு தூங்கி நாளைக்கு எந்திரிக்கும் போது காவல்துறையை வச்சு ஒரு வருவாய்த்துறை வந்து ஒரு அடக்குமுறைக்கு உள்ளாக்கி நீங்க எல்லாம் வெளியில போங்க, வீடுகள்லாம் இடிக்க போறோம், நிலங்கள்லாம் உங்க நிலங்கள்லாம் பிடுங்க போறோம்னா அவன் எங்க போய் நிப்பான்? அவனுக்கு யாரு கதி இருக்கா? திமுக என்ன சொல்றதுன்னா அந்த பரந்தூரை சுற்றி இருக்கக்கூடிய பெரும்பாலான கிராமங்கள் வந்து அந்த அரசு தரக்கூடிய அந்த நஷ்ட ஈட ஏத்துக்கிட்டாங்க. ஒரு சில 1-2 கிராமங்கள் மக்கள் தான் அப்படி இது பண்றாங்க, போராட்டம் நடத்துறாங்க. அவங்களும் விரைவில் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற விஷயங்களே முன்னோக்கி. நீங்க ஏன் திணிக்கிறீங்க? அவங்க தான் போராடுறாங்கல்ல. ஒரு சில கிராமமா இருந்தா 910 நாட்களை கடந்து நகர்ந்து அந்த கிராமம் தான் மிக 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கக்கூடிய கிராமம். மீத இருக்கக்கூடிய கிராமங்கள்லாம் 300 பேரு 200 பேருன்னு இருக்கக்கூடிய கிராமங்கள். ஆனால் இங்க இவன் ஒத்துக்கலைன்னு யாருமே ஒத்துக்கல. எல்லாருமே மாறிட்டான். பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக கொடி பிடிக்க ஆரம்பிச்சுட்டான். 3 ஆண்டுகளா தொடர்ச்சியா போராட்டம் நடந்துகிட்டு இருக்குல்ல. ஏன் நடக்குது? நீங்க சொல்ற மாதிரி 3 ஆண்டுகளா தொடர்ச்சியா போராட்டம் நடக்குது. அப்ப அப்படிப்பட்ட அமைதியான போராட்டத்திற்கு திமுக அரசு வந்து அனுமதி கொடுத்திருக்கு தானே. அப்ப அது வரவேற்கக்கூடிய விஷயம் தானே. ஏன் போராட வைக்கிறீங்க? மக்களுக்கு என்ன தேவை?
மக்களுக்கு இங்க போராடிக்கிட்டு இருக்கான்ல, உங்களுக்கு இது தேவையில்லைல்ல. நாங்க இப்போ ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி வைங்க. இருக்கக்கூடிய மாற்று இடத்த நீங்க கண்டுபிடிங்க. உங்களுக்கு தானே தெரியும். எல்லாமே பிடபிள்யூடில என்னென்ன இருக்கு, என்னென்ன நிலவாரி சட்டத்துல என்னலாம் இருக்கு, என்ன மாரி நிலங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. இந்த இடம் இல்ல பதிலா இந்த இடத்துல நாங்க கொண்டு வரோம்னு மக்களுக்கு தொந்தரவு பண்ணாம எத வேணா பண்ணிட்டு போங்க. இப்ப நான் ஓப்பனாவே கேட்கிறேன். விஜய் பரந்தூர் வந்துட்டு போனதுனால இப்ப என்ன மாறிட போகுதுன்னு நினைக்கிறீங்க? தமிழகத்துல இருக்க கடைக்கோடியில இருக்கக்கூடியவனுடைய பார்வையும் பரந்தூர் மேல இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மீடியாவினுடைய தலைப்புச் செய்தியா பரந்தூர் செய்தி மாறி இருக்கு. இன்னைக்கு ஒட்டுமொத்த விவாதமும் பரந்தூரை நோக்கியே இருக்கு. இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் தலைவர்களும் பரந்தூரை பத்தி பேசக்கூடியவர்களாக மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு இன்னைக்கு உற்று நோக்கக்கூடிய ஒரு இடமா பரந்தூரை மாத்தி கொடுத்திருக்கிறாருன்றதான் இதுல பார்க்க. இதனால பரந்தூர் பகுதி மக்களுக்கு என்ன லாபம்? பரந்தூர் பகுதி மக்களுக்கு தன்னுடைய தேவைக்கு நம்மளுடைய போராட்டம் வெற்றி கண்டிருக்குன்னு நினைக்கிறாங்க. தீர்வு மக்களுடைய வரும். போராட்டத்துக்கு தீர்வு கிடைத்தால் தானே அது பேரு வெற்றி. விஜய் வந்துட்டு போனதுனால அந்த போராட்டம் வெற்றின்னு எப்படி எடுத்துக்க முடியும்? அதாவது வெள்ளூர்ல சிப்பாய் கழகம் ஆரம்பிச்ச உடனேயே வெள்ளையன் கொண்டு வந்து சுதந்திரத்தை கொடுத்தல, எதிர்த்து திருப்பி அடிக்கும் போதுதான் கொடுத்தான். இன்னைக்கு களம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு, இன்னும் இருக்கு நாட்கள். சரிங்களா? களம் மாறும். 2026ல மிக பிரம்மாண்டமான தலைவரா தளபதி அவர்கள் உருவெடுத்து நிப்பாரு, மக்களுக்கானவரா நிப்பாரு. அப்போ மிகப்பெரிய ஒரு சாட்டையை சுழட்டும் போது வந்தவர்கள் பின்னோக்கி போகக்கூடிய காலம் ஏற்படலாம். வளர்ச்சிக்கு நாங்கள் எதிரானவர்கள்னு சொல்ல வரைபடங்கள் மாற்றப்படலாம். மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கலாம். ஒருவேளை இப்ப விஜய் பரந்தூர் வந்துட்டு போனதுனால இந்த விமான நிலையம் இங்க இனிமேல் வராது, அரசு பின்வாங்கிரும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இன்னும் 1.5 ஆண்டுகள் தான், இன்னைக்கு சரியா சொல்லணும்னா இன்னும் 13, 14 மாதங்கள் தான் இந்த ஆட்சி காலம் இருக்கு. மக்களை வந்து கொண்டு போய் திணிச்சு இதெல்லாம் பண்ணிடலாம் முடியாது. மக்கள் இன்னைக்கு ரொம்ப விழித்து எழுந்திருச்சுட்டான். மிக பிரம்மாண்டமான ஒரு தோற்றத்துல உட்கார்ந்துருக்கிறான். இன்னைக்கு பரந்தூர்ல ஒரு பிரச்சனைனா அன்னைக்கு மெரினால ஜல்லிக்கட்டுக்காக நாங்கள் எப்படி உட்கார்ந்தோமோ அதே மாதிரி உட்கார்றதுக்கு தயாரா இருக்கும். தமிழகம் முழுக்க இன்னைக்கு போராடுறதுக்கு தயாரா இருப்பான். கலாச்சாரத்தை மட்டும் மீட்டெடுக்கணும்னு இல்லை, விவசாயிகளையும் மீட்டெடுக்கணும். வீட்டுக்கு ஒரு பெரியவர்கள் எப்படி முக்கியமோ நாட்டுக்கு விவசாயிகள் முக்கியன்றதையும் பதிவு செஞ்சிருக்கிறாரு. அப்பேற்பட்ட விவசாயிகள் நம்பி இருக்கக்கூடிய விவசாயத்தையும், விவசாயம் நம்பி இருக்கக்கூடிய நீர்நிலைகளையும் பாதுகாக்கிறதுக்காக அப்படிதான் ஒரு வேலை எடுக்கணும். அப்படின்னா மண்டியிட்டு வாழ்வதை விட எதிர்த்து நின்று சாவதே மேல்ன்றதுதான் இளைஞர்களுடைய நோக்கமா இருக்கும். விவசாயிகளுக்காக எங்களை போன்றவர்கள் உயிர் பறிபோறதுல நாங்க வந்து அதை பத்தி கவலையே பட மாட்டோம். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர், தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்கள் விவசாயிகள் பக்கம் இருக்கிறாங்க, தமிழக மக்கள் பக்கம் நிற்கிறாங்க. 2026ல அதுல மிகப்பெரிய ஒரு தீர்வு கிடைக்கும். அதுக்கான இது அச்சாரம் தான் இது. விஜயோட பரந்தூர் வருகையின் அந்த அரசியல் பேச்சு பற்றி நிறைய விஷயம் என் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. வாழ்த்துக்கள். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. எஸ்விசி ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.